இது உனக்கு சூட் ஆகும். சூப்பருங்க. எனக்கும் இதுதான் பிடிச்சிருந்தது. அதை எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? உன் டேஸ்ட் எனக்கு தெரியாதா? அரவிந்த், இங்க நான் 4 புடவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல எனக்கு பிடிச்ச 3 எதுன்னு நீங்க இப்ப செலக்ட் பண்ணணும். இப்ப என்ன, இங்க இருக்கிற 4 புடவையில உனக்கு பிடிச்ச 3 புடவை செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? ஓகே. இது நிச்சயத்துக்கு கட்டிக்கோ. இது பரிசத்துக்கு. இது ரிசப்ஷனுக்கு. ஓகேவா? அரவிந்த், கலக்கிட்டீங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. நானும் இந்த 3 புடவை தான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஏன் சிபி சார், இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குல்ல? என்னடா எது புதுசா இருக்கு? இல்ல சிபி சார் வந்து இவ்வளவு எமோஷனலா ஃபீலிங்கா பாத்துக்கிட்டு இருக்காரு, அத சொன்னேன். ஹேய், நான் எங்கடா எமோஷனலா ஃபீலிங்கா? அங்க பாரு, அவங்க எல்லாம் நேத்து லவ் பண்ணவங்கடா. எவ்வளவு லவ் பண்ணி கேட்காங்க பாத்தியா? நீ தான் இருக்கியே பாவண்டா தமிழ். அதுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு தோணாதாடா? கேடி சார், நீங்க எனக்கு ஒன்னும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. ஏதோ 10 கல்யாணம் பண்ண மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. You insane! You insane! I'm gonna kill you! Look, I already told you that I'm done with you. I'm done with you. இவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சதா சொன்னாரு. காலேஜுமே கவர்மெண்ட்ல படிச்சதா தான் அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனா இவர் என்னடானா அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேசுறாரு. No, 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 no. You just listen to me. I won't listen a word from you. You just listen to me. You just pack your things and get out of my radar, okay? No, sir. Sir, no, sir. Me in office. You come to office, sir. பிரபு, தமிழ், ஜனமா சாப்பிட கூப்பிட்டாங்க. சாப்பிட வரீங்களா? இதோ வந்துட்டேன். 2 minutes, நான் வந்துடுறேன். இவர் எதையோ மறைக்கிறாரு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பாத்து போங்க. ரொம்ப வேகமாலாம் வண்டி ஓட்டாதீங்க. ஸ்லோவா போங்க. எப்பயும் தேதி குறிச்சதுக்கு அப்புறம் அங்கங்க வெளியில அலைய கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் உங்களை நிறைய தடவை பாத்திருக்கேன். பைக்ல போகும்போது கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது. எதுக்கு அவ்வளவு வேகம்? இதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி போறத நான் பார்த்தேன். அப்புறம் டெய்லி கேப் புக் பண்ணி கொடுத்துருவேன். நமக்கு கல்யாணம் ஆக போகுது. உங்களை நம்பி ஒரு பொண்ணு வரப்போறா. இப்ப வாச்சும் கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கோங்க. ஏய், மாப்பிள்ளைங்க 2 பேரும் கிளம்பி 5 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்கு நடுவுல போன்ல இவ்ளோ நேரம் அட்வைஸா? இத்தனை நாளா அவங்க அப்பா அம்மா அவங்கள வளர்க்கவே இல்லையா? இப்பதான் நீங்க புதுசா அக்கறை எடுத்து இதெல்லாம் சொல்றீங்க. இல்ல தமிழ், மருதாணி போட்டுக்கலாமா? என்னக்கா கோன் இல்லையா? ஏய், அதுலலாம் நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்க. இது நானே பறிச்சுட்டு வந்து அரைச்சு வச்சிருக்கேன். உங்க 2 பேருக்கும் நானே வச்சு விடுறேன். 2 பேரும் கை நீட்டுங்க. சாரி தமிழ். ஏன்? இல்ல,
என் கல்யாணத்துக்கு நீ இவ்ளோ அழகா மெனக்கெட்டு மருதாணி எல்லாம் வச்சு விடுற. ஆனா உன் கல்யாணத்துக்கு என்னால இப்படி எதுவுமே செய்ய முடியலல்ல. வர்ஷினி, அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகும்னு எனக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி எனக்கு மருதாணி வச்சு விட முடியும்? கை நீட்டு, ஓவரா ஃபீல் பண்ணாத என்ன. வர்ஷினி, பிரபுவை பத்தி சொல்லு. என்ன தமிழ் சொல்றது? ஏதாவது சொல்லு கேப்போம். பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். கொஞ்சம் கோவம் மட்டும்தான் அடிக்கடி வரும். அதுவும் நியாயமான விஷயத்துக்கு தான் வரும். அவர் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவேன். என்ன ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பாரு. எந்த இடத்துலயுமே என்ன கஷ்டப்பட விட்டதில்ல. இவ்ளோ நாளா லவ் பண்றோம், ஒரு நிமிஷம் கூட நான் அவருக்காக அழுததே இல்ல. தேனு அக்கா, நீ சொல்லு. சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், நடிக்காத, சொல்லு. அது அவரு சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லுவாரு. ஆனா அது என்னோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். அவரு கஷ்டப்பட்டா என்கிட்ட இருந்து மறைச்சிடுவாரு. எல்லா இடத்துலயும் எனக்காக நிப்பாரு. ஒரு பொண்ணா நம்ம லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நமக்கு ட்ரீம் இருக்கும்லக்கா, அந்த எல்லா ட்ரீமுக்குமே பெர்ஃபெக்ட்டான மேட்ச் தான் அரவிந்த். பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் அமுக்குனி மாதிரி இருக்கீங்க. இப்படி லவ் பண்ணிட்டு அத ரெண்டு பேரும் எனக்கு லெசன் வேற எடுக்கிறீங்களா? காதல்ல இருக்கிற சுவாரஸ்யம் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அப்பதான் லைஃப் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்க்கா இருக்காதா? நிறைய பேர் லைஃப்ல இருக்கிறது இல்ல தேனு. நாம தான் அதை அழகா பில்ட் பண்ணிக்கணும்.